என்ன இவ்ளோ நேரம் ஆகுது? இன்னும் மீட்டிங் முடியலையா என்ன? ஐயோ, இன்னும் வரலையே. ஏன் இவ்ளோ லேட் ஆயிட்டு இருக்கு? எங்க இருக்காங்களோ என்னவோ. இவர் என்ன இன்னும் காணோம்? டைம் வேற 10 ஆக போகுது. இவர் எப்பவுமே இப்படிதான், நேரத்துக்கு வரமாட்டாரு. இவர் எப்பதான் புரிஞ்சுப்பாரோ? அப்பா, தலை ரொம்ப வலிக்குது. என்னங்க? ஏங்க, சொல்லு. நான் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு செல்லம். ஜண்டு பாம் எடுத்துட்டு வா. சரி, உட்காருங்க. அப்பா, அப்பா. செல்லம், என்னங்க? பாருங்க, உங்களுக்காக நான் சூடா டீ வச்சிருக்கேன். ஜண்டு பாம் போட்டுட்டு சூடா டீ குடிச்சீங்கன்னா அப்புறம் உங்க தலைவலி அப்படி பறந்து அப்பா ஓடியே போயிடும். காமிங்க. சரி. அப்பா. ஐயோ செல்லம். ஒன்னும் ஆகாதுங்க. அப்பா, என்னங்க, தலை ரொம்ப வலிக்குதா? தாங்க முடியல, மண்டை உடையுது. அப்பா. ஆமா. அப்பா. அப்படியா? அப்பா. அம்மா. ஓகே, இப்போ சொல்லுங்க, உங்க தலைவலிக்கு என்ன காரணம்? வேற என்ன இருக்கு? என் ப்ரமோஷன் தான். என் பாஸ் எப்படியாவது சம்பாதிக்க வச்சு ப்ரமோஷன் வாங்கணும்னு பார்க்குறேன். அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வேலை செய்யுங்க. என்னது? என் சமையல் நல்லா இருக்கும் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல. உண்மைதான். அப்படின்னா அவரை சாப்பிட கூப்பிடுங்க. என் சமையலால அவரை மெஸ்மரைசிங் பண்ணி சாரி உங்களுக்கு ப்ரமோஷன் வரா மாதிரி செய்யறேன். அப்படின்னா எங்க பாஸுக்கு அல்வான்னு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, நாளைக்கு சண்டே லஞ்சுக்கு கூப்பிடுங்க. அசத்திலாம். அப்படியே சொல்ற? ஆமா ஆமா. சரி, ஓகே. இப்போ உங்க தலைவலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி சரி சரி, சாப்பிடலாம் வாங்க. நீ போய் எடுத்து வை, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன? சரி. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா. இந்த செக்கை உங்ககிட்ட வச்சு. சார் இது செக்கு. சார், நாளைக்கு சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரீங்களா? அதுக்கு என்னப்பா, கண்டிப்பா வரேன். அம்மா, என்ன ஆபீஸ்ல எல்லாரும் உன் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க? பரவாயில்லையே. எல்லாம் உங்க வாய் முகூர்த்தம் சார். சரி போ. தேங்க்யூ சார். அப்பா, இன்னும் வரலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஏன் லேட் ஆயிட்டு இருக்கு? சரி, வராரான்னு பார்க்கலாம்.
ஆ, இன்னும் வரலையே. இந்த பக்கமும் வரல. சரி, வெயிட் பண்ணலாம். என்னத்த பண்ணுறது? அல்வா ரெடி ஆயிடுச்சு என்னவோ. சார் வர்ற டைம் ஆயிடுச்சு. அப்பா, பார்க்கலாம். ம். ம். டைம் ஆயிட்டே இருக்கு. ஆ, அவரை இன்னும் காணோம். நம்ம பாஸ் இன்னும் வரலையே. செல்லம், எல்லாம் ரெடியா? என்னங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். உங்க சார் தான் இன்னும் வரல. சரி, பார்க்கலாம். இன்னும் வரலையே. வருவாரோ என்னமோ தெரியல. என்ன பண்றது? வெயிட் பண்ணுவோம். அவர் எப்போ வருவாரோ என்னவோ. ஏற்கனவே இவருக்கு டென்ஷன் அதிகம். நேரமாயிட்டே இருக்கு, இன்னும் வரலையே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வழியில டிராஃபிக் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குமோ? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்? என்னங்க, வாசல் வரைக்கும் வர்றவங்க உள்ள வராமலையா போயிடுவாங்க? ஆ, இன்னைக்கு நாள் நல்ல நாள் தானே. ம். பூ வாங்கிட்டு வந்தல, வச்சுக்கோன்னு சொன்னல. ஐயோ, ஏன் இன்னும் வச்சுக்கல? சாரிங்க, மறந்துட்டேங்க. ஆ, இப்போ வச்சுட்டு வந்துடுறேன். ஆம், ம், ம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. அப்போலேருந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போடுங்க. ஒன்னு. ஐயோ, விடுங்க. வா, உள்ள போலாம், வா. ஒன்னு ரவுண்ட் வந்துடுற, வா. விடுங்க, உங்க ஃப்ரெண்டு வராரு. அப்பா, வேண்டாம் வேண்டாம், புடவை கசிங்கிட்டோம். புடவை ஆமா. கசங்குமா? என்னங்க பேசுறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ பூ வச்சுட்டு வா, போ போ, உள்ள போ. என்னமோ. அப்பா, பாஸ் வந்துட்டு போல் இருக்க. என்னப்பா எல்லாம் ஓகே தானே? வாங்க சார், உட்காருங்க. ஓகே. ஸ்ரீ, சார் வந்துட்டாரு. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கங்க. ம். இவன் பொண்டாட்டி நல்ல குதிரை மாதிரி இருக்கிறா. என்னவோன்னு நினைச்சேன். சார் வணக்கம் சார். கூல் ட்ரிங்க்ஸ் ஏய், சாப்பிடுங்க ரவி, சார். நீ உண்மையிலே அதிர்ஷ்டசாலிப்பா. எக்ஸலண்டான பொண்ணா பிடிச்சிருக்க. ஓ சாரி, கல்யாணம் பண்ணிருக்க. தேங்க்யூ சார். சார், ம். சார் டீ எதுக்குமா? குடிக்கிறீங்களா? டைரக்டா சாப்பாடே சாப்பிட்டுறலாம். ம். ச்சே. ம். சார் வாங்க சார். பா, சூப்பர் ஃபிகர். பாடி ஸ்ட்ரக்சர் என்னமா இருக்கு. உட்காருங்க. ஆ, நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறேன். ம். 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 சாப்பிடுங்க சார். ஓகே, தேங்க்ஸ். ம். 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 குழம்பு போடட்டுமா சார்? போடுங்க. பா,
என்ன அப்படி பாக்குறீங்க? நல்லா சாப்பிடுங்க. ரவி, சார் உன் பொண்டாட்டி சமையல் சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலி. அப்படின்னா நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் சார். நீங்களும் சாப்பிட்டீங்கல்ல? ம். ஓகே ரவி, நெக்ஸ்ட் சண்டே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு சரிங்க வா. சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணி. சரிங்க சார். என்ன இப்ப நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. கண்டிப்பா சார். ஓகே சார். ம், சரி. ஓகே, நான் ஓகே வரேன். சார், வாங்க சார். ஐயோ, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையே. என்னங்க, ஆ? ஒரு தடவை சாம்பார் டேஸ்ட் பண்ணி ஓ, பாருங்க. அம்மா, அப்பா. என்ன இவ்ளோ சூடா இருக்கு? பின்ன என்னங்க, உங்க ப்ரமோஷன் பத்தி தெரியாது. இங்க ஏன் மண்டை காயுது. நீங்க போய் அவரை ரிசீவ் பண்ற சரி வேலைய சரி, நீ பாருங்க. போ போ. நான் போய் சமைக்கிறேன். ம். இன்னும் வரலையே. ம். எப்போ வருவாருன்னு தெரியலையே. என்ன ரவி, சடனா வந்து சர்ப்ரைஸ் பண்ணனா? அப்புறம் மேடம். மேடம் பின்னாடி வராங்க. சரி சரி, நீங்க வாங்க, ஆ. உட்காருங்க. ஆ. ஆ. வேற என்ன விஷயம் ரவி? சரி, வேற என்ன விசேஷம்? நீங்க தான் சார் சொல்லணும். வேற எதுவும் இல்லையா? சார், தண்ணி குடிக்கிறீங்களா? உங்க கையால பாய்சன் கொடுத்தாலும் குடிப்பேன். சரி, இருங்க கொண்டு வரேன். வா உட்காரு. வாங்க மேடம், உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க ஒய்ஃப் எங்க? கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? நான் போய் ஹெல்ப் பண்றேன். சரி, போங்க மேடம். வா ரவி, உட்காரு. ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் ரவி சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க சார். ஓகே. எனக்கு உன் பொண்டாட்டியை பிடிச்ச மாதிரி உனக்கு என் பொண்டாட்டியை பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமாங்க சார். நல்லா புரியுது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒய்ஃபையே சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சது இல்லப்பா. மேற்கத்திய கலாச்சாரத்திலேருந்து வந்ததுதான். நாம அதை ஃபாலோ பண்றோம். ஆமா. வாமா செல்லம், வா. சார், தண்ணியை குடிங்க. ம். தேங்க்யூ. ம். சரி, உள்ள போறேன். டார்லிங், வீடு அழகா இருக்கு. உண்மையாவா? ம். சரி, நம்ம சும்மா ஒரு கேம் விளையாடலாமா? உட்காரு. ஆடலாம். டார்லிங், கேம் பேர் என்ன? கப்ளிங். கப்ளிங். அப்படியா? ம். அப்படின்னா யாருக்கு என்ன இஷ்டம்ங்கறத பத்தி தான் இந்த ஒரு கேம் சின்ன நாம game. கூட விளையாடலாம். ஓ. என்ன சொல்ற? அப்போ ஓகே. சரி சரி. சரி, உனக்கு? எனக்கு அம்மா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். டார்லிங், அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? அப்பா கிட்ட கொஞ்சி பேசுறது. ரவி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சிகரெட் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு சிரினா பிடிக்கும். ஆ? ஆ, ஐயோ. ஏன் தப்பா? உங்களுக்கு பிடிச்சது நீங்க சொன்னீங்க, எனக்கு பிடிச்சது நான் சொன்னேன். இதுல என்ன ப்ராப்ளம்? ரவி, உன்கிட்ட நான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம் சார். ம். வா. எதுக்கு கூப்பிட்ட? இப்ப என்ன ஆயிடுச்சு சொல்லு. கெஸ்ட் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இத பாரு, இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். இனிமே என்னால் கஷ்டப்பட முடியாது. ஒரே அடியில் செட்டில் ஆயிடும். அப்படின்னா உங்க பொண்டாட்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? ஜஸ்ட் க்ளோஸா இரு, அது போதும்.
அவர் ஒன்றும் பாஸ் இல்லை, ஜஸ்ட் ஜெனரல் மேனேஜர். ஓகேவா? உங்க ஆளை பார்த்தா பேசுற டைப் மாதிரி தெரியல, மடக்குற டைப் மாதிரி இருக்கு. சரி, எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தானே. சரி, ஆகட்டும். அப்புறம் ஓ இஷ்டம். சரி போங்க, நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ண முடியும்? ச்சே, எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். இவ கத்துனா கத்துட்டோம். உள்ள என்ன பண்றாங்களோ என்னவோ. தனியா பேசிட்டு இருக்காங்க போல. என்ன ரவி, நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? டார்லிங், ம், நீ உட்காந்துரு, நான் உள்ள போய் ஒரு சின்ன வேலை இருக்கு, சரி, முடிச்சுட்டு சரி. வந்துடுறேன். இங்க நான் உட்கார்றேன். ஏமா, நாம ஆரம்பிக்கலாமா? அவங்க வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். சரி, முதல்ல அவன் யாருன்னு தெரியுமா? அவன் ஒரு ஜெனரல் மேனேஜர். போயும் போயும் அவன் கூட அனுப்பியிருக்க உன் பொண்டாட்டிய. நான் யாருன்னு தெரியுமா? அவங்க ஒய்ஃப்னு நினைச்சேன். இந்த கம்பெனி எம்டி. சாரி மேடம். என்ன ஸ்ரீ, ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசிச்சிட்டு இருக்க? சொசைட்டில இதெல்லாம் காமன் தான். உண்மையை சொல்லணும்னா, உன்னை முறையா பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஃபீல் ஏற்பட்டுடுச்சு. நீயும் பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்க. பாத்தியா உன் ஆள? ஆ, ப்ரமோஷனுக்காக என்னெல்லாம் பண்றான்னு? அப்படியா? இன்னும் எதுக்கு யோசிக்கிற? அவன் அப்படிதான், திருந்தவே மாட்டான், அவெல்லாம் மாறவே மாட்டான். நான் சொன்ன விஷயத்துக்கு உன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சது அவன் பண்ண அதிர்ஷ்டம். இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் டென்ஷன் ஆயிக்காத, சந்தோஷமா இரு. சரி, நான் கிளம்புறேன். இவ வந்த வேலை இன்னும் முடியாம போறான் போல் இருக்கு. சரி. என்னாச்சு? உங்க முகத்தை என்கிட்ட காட்டாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அது இல்ல, நான் சொல்றத கேளு செல்லம். எதுவுமே பேசாதீங்க. அவங்கெல்லாம் உங்களை டாப்ல வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கேவலமான வேலை செஞ்சீங்க. அப்படியா? இப்ப பாத்தீங்களா உங்க வாழ்க்கை எப்படி தலைகீழ மாறிடுச்சு? சரி, ஆனது ஆயிப்போச்சு, அதை விட்டு தள்ளு, என்ன மன்னிச்சிரு. நோ, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எங்க லாயர் வருவாரு. கெட் ரெடி டு ஃபைட். அப்படியெல்லாம் முடிவெடுக்காத செல்லம், நான் சொல்றது கேளு செல்லம். செல்லம், அப்பா, ஐயோ, சாவடிக்கிறாளே.